உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் நேம் வந்து சங்கரி. நான் திருச்சியில இருந்து வரேன். நான் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட் கோட் 3740க்கு செலக்ட் ஆயிருக்கேன். டிஎன்பிடிசிஎல். ஆக்சுவலி வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி தான் நான் பண்ணேன். ஸோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறது. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். இப்போ இந்த தேர்வு எழுதணும்னா என்ன படிப்பு படிச்சிருக்கணும்க்கா? இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு சிஏ ஆர் சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ப்ளஸ் நமக்கு ஒரு டிகிரி இருக்கணும். இது இருந்தாவே நம்ம வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் மேஜாரிட்டி வந்து நமக்கு சப்ஜெக்ட்ல இருந்தே கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த எக்ஸாமினுடைய பேட்டர்ன் பற்றி சொல்லுங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பி சின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதில் பேசிக் தமிழ் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி 10th அண்ட் 12th தமிழ் வந்து படிச்சிருப்போம். ஸோ அது ரிலேட்டடாகவே நமக்கு அது வந்துடும். தமிழுக்கு அப்புறம் பேசிக்காக பார்ட் சியில் வந்து ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், ஜியாகிரஃபி அண்ட் இது ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் அதுவுமே நம்ம வந்து பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். சிலபஸ்லேயுமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்ட் சி வந்து நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் தான் இருக்கும். அது எல்லாமே சிஏ ஆர் சிஎம்ஏ புக்ஸ்ல இருந்தே படிக்கலாம். அதுக்கும் சிலபஸ் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பருக்கு என்னென்ன புக்ஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது படிக்க, அதை பற்றி சொல்லுங்கள். டெக்னிக்கல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாஸ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் பேசிக்காக வந்து இப்போ நமக்கு யூடியூப்லேயே நிறைய சேனல்ஸில் இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம புதுசாக ஒரு புக்கை வாங்கி லாஸ்ட் மினிட் ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ யூடியூப் ரெஃபரன்ஸ் ப்ளஸ் பாஸ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆல்ரெடி நம்ம சிஏ ஆர் சிஎம்ஏல படித்த போர்ஷன்ஸை படித்தாலே மோர் தென் இனஃப் நம்ம தாராளமாக எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். சார்ட் அண்ட் அக்கௌண்ட்டே ரொம்ப கஷ்டமான படிப்புன்னு சொல்லுவாங்க நிறைய. படிச்சுட்டு அதுக்கு அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்? அந்த டெக்னிக்கல் பேப்பர் எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா இல்லை? ஆக்சுவலி அந்த டெக்னிக்கல் பேப்பர் வந்து நம்ம ஃபைனல் எக்ஸாம்ஸை எழுதுகிற அளவுக்கு இங்கே டஃப்பாக இருக்காது. அதே போர்ஷன்ஸ் இருக்கும். பட் அந்த நாலேஜை வச்சு நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கிராக் பண்ண முடியும். நம்ம சிஏ ஆர் சிஎம்ஏ படிக்கிறப்போ ஆல்ரெடி நமக்கு எம்சிக்யூஸ்லாம் அதில் இருக்கும். இங்கே ஃபுல்லாக எம்சிக்யூ பேட்டர்ன்றதுனால நம்ம சம் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. சால்வ் பண்ணி அதிலே இருக்க ஏபிசிடி ஆர் ஆப்ஷன் சூஸ் பண்ணாலே நமக்கு அது கிராக் ஆகிடும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சம் பேப்பர்லாம் அங்கே எழுதுறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சிங்கிள் எக்ஸாம் தான், ப்ரிலிம்ஸ் மட்டும்தான். இது வந்து ஆக்சுவலி இந்த டைம் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாம் கிராக் பண்ணிவிட்டு நம்மளோட ரேங்க் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் வந்து 25 போஸ்ட் இருக்குது. ஸோ ரேங்க் பேஸிஸில் அவங்கள ஸ்ப்ளிட் பண்ணி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் எத்தனாவது எடுத்தீங்க இப்போ? நான் கம்யூனல் ரேங்க் 1. ஓகே, இப்போ டெக்னிக்கல் பேப்பரில் எப்படி கேட்க வந்தாலும் இல்லை வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாமா? ஆக்சுவலி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருந்துச்சு. டெட் அண்டு மற்ற எக்ஸாம் அதாவது பார்ட் ஏ அண்ட் பி ஆல்ரெடி சொன்னல அது மட்டும் வந்து நமக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு டைமும் மோர் தென் இனஃபாக இருக்கும். நம்ம அந்த சிபிடி அட்டன் பண்ணுறப்பே நமக்கு ரைட் சைடு தெரியும் நம்ம எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நமக்கு தெரியலனாலும் மார்க் அண்ட் ரிவ்யூன்னு கொடுத்துட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு தெரியாத கொஸ்டினை லாஸ்ட்டாக ரீடைன் பண்ணி எழுத முடியும். ஓகே, மூணு பேப்பர் சொன்னீங்களா? ஒவ்வொரு நாள் ஒரு எக்ஸாம் தானே? ஃபர்ஸ்ட் டே 2 எக்ஸாம் முடிஞ்சிடும். ஓகே, மேஜர் பேப்பர் மட்டும் ஒரு நாள் தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, பேப்பர் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி ஜிஎஸ் வந்து எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக படிக்கிறது. ஆல்ரெடி சிஏ அண்ட் சிஎம்ஏ சப்ஜெக்ட்னா அது வந்து வெல்வர்ஸ்டாக இருக்கும். ஜிஎஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறனால நான் ஜஸ்ட் சிலபஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு சாட் ஜிபிடி அண்ட் யூடியூப் இது மாதிரி அதர் சோர்சஸ் எடுத்துகிட்டு பாஸ் கொஷின் பேப்பர் மட்டும்தான் ரெஃபர் பண்ணேன். ஸோ புதுசாக எதுவும் புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் வாங்கி படித்தா லாஸ்ட் மினிட்ல பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ Group 4 நிறைய போஸ்டிங் வரும். 1000 2000 போஸ்ட்லாம் வரும். இப்போ நீங்கள் கண்டிப்பா 25 போஸ்ட் தான் நீங்கள். ஆமாம் 25 போஸ்ட்னு ரொம்ப கம்மியான போஸ்ட். நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு பயம் இருந்ததா? நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு என்ன சொல்லுது கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் படிச்சிங்களா இல்லை நமக்கு கிடைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ்? நான் வந்து சிஎம்ஏலுமே ரீசென்ட்லி பாஸ்ட் அவுட் பேட்ச் தான். கரண்ட்டாக இப்போ அங்கே கிளியர் பண்ணிவிட்டு உடனே எக்ஸாம் எழுதுறதுனால கிராக் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நம்ம டைம் கேப் விட்டுட்டு ரொம்ப புதுசாக ஆரம்பித்தா தான் நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணனால எக்ஸாம் பேப்பர் பார்த்தோன்னே தெரிஞ்சுது. ஓகே, கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, எழுதுகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஒருவேளை நம்ம ஒரு 3-4 இயர்ஸ் கேப் விட்டு படித்தோன்னா அது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நம்ம பிஎஸ்யூ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணதுலேருந்து கண்டினியூவாக கான்ஸ்டண்ட்டாக படிச்சுட்டு இருந்தோம்னா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, எவ்வளோ டைம் பீரியட் தேவைப்படும் இந்த எக்ஸாம் படிக்க? நம்ம ஆக்சுவலி டைம் பீரியடுங்கிறது எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுறாங்களோ அப்போலேருந்து தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் தமிழ் வந்து ஈஸி தான். தமிழ் ஆல்ரெடி 10th 12th அண்ட் காலேஜில் படிச்சிருப்போம். அண்ட் தமிழுக்கு நான் பெரிய எஃபர்ட் போடல. பாஸ் கொஷின் பேப்பர்ஸ் தான் படித்தேன். மெயின்லி வந்து ஜென்ரல் ஸ்டடி, பார்ட் பி அண்டு சிஎம்ஏ பேப்பர்ஸ்க்கு மட்டும்தான் கொஞ்சம் பேக் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது.
ஓகே. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா? நீங்க ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்களா? சோஷியல் மீடியா பயன்பாடுகள் தான் உங்கள வந்து ஆக்சுவலி நான் வென் ஐ வாஸ் ஸ்டடியிங் சிஎம்ஏ அந்த டைம்ல இருந்தே நான் சோஷியல் மீடியா எதுலையுமே இருக்க மாட்டேன். இருக்க மாட்டீங்க. இன்ஸ்டாகிராம் எதுலையுமே இருக்க மாட்டேன். எப்படின்னா நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ரிசல்ட் வந்த அப்புறமேட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போவுமே மொபைல் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் எதுவுமே கிடையாது. இஃப் ஐ நீட் அப்படின்னா இப்போ இன்னைக்கு நான் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அதை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் இன்ஸ்டால் அண்ட் ஐ வில் போஸ்ட் இட் அண்ட் வில் கம் பேக். அவ்வளோதான். அடிக்டடாலாம் இருக்க மாட்டேன். இருக்க மாட்டீங்க. ஓகே. உங்க குடும்பத்துல எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? கண்டிப்பாக என் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. என் அம்மா சைடும் சரி என் ஹஸ்பண்ட் சைடும் சரி எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஓகே. மெயின்லி என் பேரண்ட்ஸ் வந்துட்டு வென் ஐ வாஸ் டூ ஸ்மால் அந்த டைமில் இருந்தே நீ போய் படின்னு தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஈவன் நான் வந்து பிகாம் அண்ட் எம்காம் கிளியர் பண்ணிவிட்டு சிஎம்ஏ படித்தேன். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் மை எம்காம் டூ ஐ ஹேட் டேக்கன் 6 months ஃபார் ஸ்டடிங் சிஎம்ஏ. அப்போ வந்து நான் எந்த ஒர்க்கும் போட ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டடீஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லாட்டினா யாராலையுமே வந்து இந்த அளவுக்கு படிக்க முடியாது. இப்போ ஒரு செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க மேம்? செல்ஃப் டவுன் ஆகுறப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. எக்ஸாம் டைம்லலாம் நான் கொஞ்சம் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகிற பர்சன் தான். அப்போல்லாம் வந்துட்டு புக்கை மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்றது, பேரண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுக்கப்புறம் சிப்ளிங்ஸ் கூட ஹஸ்பண்ட் கூட எல்லாரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஐ வில் கோ பேக் டு ஸ்டடி. அந்த மாதிரி தான் இருக்கும் ரொட்டீன். ஓகே. இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்தப்பறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு இருந்தது. பிகாஸ் நான் சிஎம்ஏ எக்ஸாமும் ரீசெண்டாக கிளியர் பண்ணனால எனக்கே கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஓரளவு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. எனக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் நான் இத்தனை கொஸ்டின்ஸ் நல்லா அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் தமிழுமே நான் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு தமிழ் தான் பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தமிழுமே ரொம்ப நல்லா பண்ணிட்டேன். தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பரா இல்லை ஸ்கோர்ஸ் கவுண்டடா? ஸ்கோர்ஸ் கவுண்ட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். ஓகே. ஜிஎஸ்ல எவ்வளோ மார்க்ஸ் பண்ணீங்க? டெக்னிக்கல் பேப்பரில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் ஜிஎஸ்ல நியர்பை 75 அதில் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணேன். எனக்கு மெயின் திங் என்னோட மேஜர் சப்ஜெக்ட் தான். அண்ட் தமிழில் வந்து 60 எடுத்தாலே பாஸ். அதுக்கு மேலே அதை கவுண்ட் பண்ண மாட்டாங்க. பட் 121 அது வந்து ஜஸ்ட் எலிஜிபிள்னாலே அந்த பேப்பரை கிளியர் பண்ணிட்டுருவாங்க. ஓகே. இப்போ இது நீங்கள் படிக்க இன்ஸ்டியூட்ஸ் ஏதாவது இருக்குங்களா இல்லை செல்ஃபாக தான் படிக்கணுமா நம்ம இந்த சிஏ படிக்க பேப்பருக்கு? சிஎம்ஏ நான் வந்து ஆக்சுவலி சிஎம்ஏ தான் படித்தேன், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். நான் திருச்சியில் படித்தேன். திருச்சியில் வந்து சாப்டர் இன்ஸ்டியூட்னு இருக்குது. அங்கே வந்து நம்மக்கிட்ட பெருசாக ஃபீஸ் எதுவும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அவங்களே ஈவினிங் பேட்சில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பிகாம் படிச்சுட்டு சைட் பை சைட் படித்தனால பிகாம் அண்ட் ஃபவுண்டேஷன் ஒரே டைமில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஈவினிங் 6 to 8 நான் வந்து சிஎம்ஏ கிளாஸ் போவேன். மார்னிங் நான் காலேஜ் போவேன். ஸோ இதே ரொட்டீனாக இருந்துச்சு. அகைன் பிகாம் முடிச்சுட்டு நான் எம்காம் போகிறப்ப ஃபைனல் அந்த ஸ்டேஜ் இருந்துச்சு. அகைன் மார்னிங் காலேஜ், ஈவினிங் இன்ஸ்டியூட், இது மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ செல்ஃப் ஸ்டடி தான் நான் மோஸ்ட்லி பண்ணேன். ப்ளஸ் சாப்டர் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். செப்பரேட்டாக ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லாம் போனதில்லை. ஓகே. நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்களோ சொல்லலாம். ஆக்சுவலி எவ்ரி ஒன் ஹூ இஸ் ட்ரையிங் ஃபார் திஸ் எக்ஸாம் டோன்ட் கெட் ஃபியர்டு. ஜஸ்ட் உங்களோட குட்டை வந்து நீங்கள் கொடுங்க. வர ரிசல்ட் வந்து என்னவா வேணா இருக்கலாம், பட் எஃபர்ட் போடாமல் ரிசல்ட் வரலன்னு சொல்லக்கூடாது. ஸோ மெயின்லி நான் சிஏஎஸ் அண்ட் சிஎம்ஏஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, ஒன்ஸ் நம்ம சிஎம்ஏ கிளியர் பண்ணிட்டாலே கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிட்டோம், பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மறுபடியும் நம்ம படிக்கணுமா அப்படின்ற ஒரு இதனால நிறைய பேர் எழுதுறதில்லை. நம்மளாம் வந்து லைட்டாக ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்தாலே நமக்கு கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பாக சிஏசிஎம்ஏ படித்தவங்க எல்லாருமே பிஎஸ்சியூவில் வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கான்ஸ்டண்ட்டாக ஒரு 6 months உட்காந்தாலே வி வில் கிளியர். பிகாஸ் நம்ம சிஎம்ஏ எக்ஸாமே நம்ம கிராக் பண்ணிட்டோம், ஒய் கான்ட் வி டூ திஸ். ஸோ அந்த ஒரு ஸ்பிரிட் மட்டும் நம்ம மைண்டில் இருந்தால் போதும். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.